திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டத்திற்கு உட்பட்ட பஞ்சாலையில் உரிமையாளர்கள் கடந்த ஒரு வருடத்திற்கும் மேல் தொழிலாளர்களுக்கு சம்பள பாக்கி மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்படவில்லை என மாவட்ட தொழிலாளர் சங்க செயலாளர் ஜெயராமன் மாவட்ட ஆட்சியாளரிடம் மனு கொடுத்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்தபோது கூறியதாவது: கோரிக்கை அது மட்டும் இல்லை, சட்டப்படி நாங்கள் வழக்கெல்லாம் போட்டு அந்த சம்பளங்கள்லாம் பெற்றுக் கொடுத்துருக்குறோம் எங்களுடைய கடந்த காலங்களில். அது மாதிரி தொழிலாளர்களுக்கு அந்த மூடிய காலங்களுக்கு சம்பளம் வழங்கப்பட வேண்டும். அதே போன்று இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு போனஸு, சம்பளம், பணிக்கொடை போன்ற கிராஜுவிட்டியை பணிக்கொடை பூரா கொடுக்கணும். இது மாதிரி கொடுக்காம இந்த நிர்வாகம் ஏற்கனவே வழக்கு போட்டு ஒரு 15 பேர் தொழிலாளர்களுக்கு வழக்கு போட்டிருக்கு. அந்த வழக்கு போட்டு வழக்கில் தொழிலாளர் துணை ஆணையர் உத்தரவு போட்டிருக்கிறார். அந்த தொழிலாளர் துறை உத்தரவு போட்டும் 1 மாதத்துக்கு மேலாகி இதுவரைக்கும் பணம் கொடுக்கப்படவில்லை. அதே போன்று மேலும் ஒரு பெரியசாமி அவருடைய தலைமையில் எத்தனை பேர்? 41. பெரியசாமி தலைமையில் 21 பேரும், ராமசாமி தலைமையில் 41 பேரும் தொழிலாளர்கள் இன்று இன்றைக்கி போட்டிருக்கிறாங்க இந்த வழக்கு. இன்னும் கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அவர்களுக்கு சம்பளமும் கொடுக்கல, கிராஜுவிட்டியும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. இது சம்பந்தமாக பல முறை முதலாளிகளை கேட்டாச்சு. தருவோன்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? எல்லாத்துக்கும் தந்தாச்சுன்னு சொல்கிறாங்க. எந்த ஆதாரமும் இல்லை. இன்றைக்கி நடந்த பேச்சுவார்த்தையில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆதர் சேஷன் புதுசாக ஒரு வழக்கறிஞரை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அவர் என்னத்தை கொண்டு வந்தார்னு தெரியல. தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணிக்கொடையோ, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இழப்பீடோ, அவர்களுக்கு ஓராண்டுகளாக இல்லீகலாக மூடப்பட்ட அந்த சம்பளமோ இதுவரை வழங்கப்படவில்லை. இது இந்த தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை என்பதை கூறிக்கொண்டு, இப்பொழுதுக்கு இது யாரெல்லாம் முதலாளினா, கருப்சாமி அவர் தான் முதலாளி. அவர் துணை இடி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் அவர் ஹரிசஷ்டின்னு சொல்கிறவர். இதுக்கெல்லாம் பினாமியாக செயல்பட்டவர் அவர் சிபி ராதாகிருஷ்ணன். அவர் தான் முதல்ல இந்த மில்லை பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ அவர் போயிட்டார். அவர் கவர்னர் பதவி கிடைச்ச உடனே அவர் போயிட்டார். அதனால் இப்போ இவங்க கொடுக்கணும் அந்த பணத்தை. இவங்களும் கொடுக்க மறுக்கிறாங்க. விரைவில் இதை இப்போதைக்கு தொழிலாளர் துணையாளர் ஒரு சமரச பேச்சுவார்த்தை பேசுகிறோம். கிடைக்கலன்னு சொன்னால் சாலை மறியல், மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். இப்போ தேர்தல் நேரமாக இருக்கிறதுனால இப்போ நாங்கள் அமைதியான முறையில் நாங்கள் போராட்டம். இப்போ மேலும் மிஷின்களை எல்லாம் இவங்க என்ன செய்கிறாங்க? தொழிலாளிக்கு வாங்கி கொடுக்குறோம், சம்பளமாக கொடுக்க போகிறோன்னு சொல்லி மிஷின்கள்லாம் விற்றுட்டாங்க. பாதி மிஷினுக்கு மேலே விற்றுட்டாங்க. இது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நம்ம ஒரு புகார் கொடுத்தோம். அந்த புகாருடைய நகல் எஸ்பிக்கும் கொடுத்துருக்குறோம். இந்த மிஷின்களை விற்கக்கூடாது, மிஷினை வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாது. இந்த தொழிலாளிக்கு பூராமே செட்டில்மெண்ட் பண்ணி தான் பண்ணணும். மேலும் இது சம்பந்தமாக பஞ்சாலை உரிமையாளர் கருப்புசாமி இடமும் ஹரிசஷ்டி இடமும் கேட்டபோது செவி சாய்க்கவில்லை. முன்னதாக பஞ்சாலைக்குள் இருந்து பாதி இயந்திரங்களை தொழிலாளர்களுக்கு தெரியாமலேயே விற்றுவிட்டனர். அவரும் கவர்னராக பதவி உயர்வு பெற்று சென்று விட்டார். அவரும் சம்பளம் மற்றும் ஊக்கத்தொகை தொழிலாளர்களுக்கு வழங்க முன்வரவில்லை. மேலும் தொழிலாளர்கள் தொழில்துறை மூலம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதற்கான உரிய தீர்வு ஏற்பட்டால் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுவோம். இல்லை என்றால் தேர்தலுக்கு பின்னர் மிகப்பெரிய போராட்டமாக சாலை மறியல் மற்றும் உண்ணாவிரதம் போன்ற போராட்டங்களை கையில் எடுத்து தொழிலாளர்களுக்கு உரிய நிவாரணத் தொகை வாங்கி தரும் வரை போராடுவோம் என அண்ணா தொழிலாளர் சங்க மாவட்ட செயலாளர் ஜெயராமன் தெரிவித்துள்ளார்.